கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் மீண்டும் இந்த வலைத்தளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருமணங்களுடைய வெற்றியை குறித்து நம்ம படித்து வருகிறோம். பல தம்பதிகளை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல தம்பதிகளை நம்ம ஆதாம் ஏவாள் தம்பதி முதல் யோசேப்பு மரியாள் தம்பதி வரை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு தம்பதியை பார்க்க போகிறோம். அந்த தம்பதி தான் சகரியா எலிசபெத், யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோர். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை தேவனுடைய பரிசுத்தமான திட்டம். திருமணங்கிறது ஏதோ பாலுறவுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அதற்கு பின்னாலே தேவனுடைய மகிமையான ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள், நான், இந்த உலகமெங்கும் உள்ள மக்கள்ல குடும்பங்கள் ஏராளம் இன்றைக்கு பூமியில இருக்கிறது. ஏராளமான குடும்பங்கள் இல்லற வாழ்க்கையில ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது ஒவ்வொருடைய இல்லற வாழ்க்கையும் தேவனால் உண்டானது. அப்படி என்றால் தேவனுக்கு அந்த இல்லறத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அவங்க நிறைவேற்றணும். அதற்காக தான் ஆண்டவர் அவர்களை பெற்றோர் மூலமாக பூமிக்கு அனுப்புகிறார். சகலத்தையும் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கிறார். அவர்கள் வளருவதற்கு, பருவம் அடைவதற்கு ஏற்ற காலத்தில் தங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடித்து அவர்கள் திருமணத்தில் இணைக்கப்பட்டு இல்லறத்தில் ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு தம்பதிக்கும் தேவன் தமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். எப்போ நிறைவேற்றுவார் தெரியுமா? கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு உத்தமமாக தன்னுடைய வாழ்நாளில் பிறர் முகம் பாராமல் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து இந்த இல்லற வாழ்வை பரலோக வாழ்வா மாற்றும் போது அவர்களுக்கென்று ஒரு திட்டம் நிறைவேறுகிறது. இங்கே எலிசபெத்து சகரியா தம்பதி, இவர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இங்கே லூக்கா 1 அதிகாரத்தில் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யூதேயா தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இந்த 2 வசனத்துல நமக்கு இந்த சகரியா எலிசபெத்து இந்த ஃபேமிலியை பற்றி நமக்கு தெரியுது. அவர்களுக்கு திருமணம் ஆயிற்று, வயது சென்றவர்கள், பிள்ளை இல்லாதவர்கள். திருமணங்களில் வெற்றி எப்போது கிடைக்கும்னா, தேவனுடைய சித்தத்திற்காக அந்த வேலை வரும் வரை காத்திருப்பதில் தான் திருமணத்தினுடைய வெற்றி இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் ஈடுபடும் போது குறைவில்லாமல் இருக்கார். கானாவூர் திருமணத்திற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. திருமணத்தில் குறைவு இருக்கிறது இயல்பு. குறைவு என்றால் என்ன அப்படின்னா, பற்றாக்குறை. அல்லது திருமணத்தில் தேவைகள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே தேவைகள் இருக்கும். எல்லா தேவைகளும் 100% பூர்த்தி ஆகாது திருமண வாழ்க்கையில். ஆனால் 100% பூர்த்தி ஆகிற ஒரு நிலைமைக்கு கணவனும் மனைவியும் கர்த்தரை முன்னிட்டு, தேவனை முன்னிட்டு, அவர்களை இணைத்த சர்வ வல்லவரை முன்னிட்டு வாழ முற்படும் போது
குறைவுகள் கட்டாய நிறைவாகும். இங்கே சகரியா எலிசபெத்து அவங்களுடைய துவக்கம் ரொம்ப நல்ல, அந்த இல்லற வாழ்க்கையினுடைய துவக்கம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆசாரிய வம்சத்தை சார்ந்த சகரியாவும் ஆரோனுடைய குமாரத்தியாகிய எலிசபெத்தும் வயது வந்தவுடனே திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். தேவனால, அவருடைய பெற்றோரால. அவருடைய திருமண இல்லற வாழ்க்கையில் அவங்க நுழைந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை. இந்த தம்பதியை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ குடும்பங்களில் திருமணமாகி பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்பங்களில் அமைதி இல்லாமல் ஆக்கிறோம். பெரிய கேள்விக்கு உண்டாகும், அவமானங்கள் வரும், விழாக்களுக்கு செல்ல முடியாது, குடும்ப விழாக்களுக்கு செல்ல முடியாது, நெருக்கமான உறவினர்களை சந்திக்க முடியாது. அவர்கள் சந்திக்கிற அவமானத்துக்கு அளவே கிடையாது. அவர்களை பார்க்கிறவங்க பிள்ளை இல்லையான்னு பச்சாதாபப்பட்டு அவங்கள அவமானப்படுத்துவாங்க. இந்த பெரிய குறை, இது ஒரு பெரிய குறை. இல்லறத்தில் ஒரு வருடம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாச்சுன்னா மறு வருஷம் குழந்தை இல்லையான்னு கேட்குற ஒரு சகஜமான ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறது தான். ஆனால் இங்கே சகரியா எலிசபெத்துக்கு வயதாகும் வரை குழந்தைகள் இல்லை, குழந்தை பிறக்கலை. அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, எலிசபெத்து மலடியா இருந்தாள் அப்படின்னு சொல்லி, கற்பந்தரிக்க முடியாமல் இருந்தார். அப்போ குழந்தை பெறாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. அறிவியல் பூர்வமா, மருத்துவ ரீதியா பல காரணங்கள் இருக்கிறது. இங்க அத ஒரே வார்த்தையில சொல்லி இருக்குது, எலிசபெத்து மலடியா இருந்தாள், அவர்களுக்கு வயதாகிவிட்டது, ஆனாலும் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியா வாழ்ந்தார்கள். அந்த மகிழ்ச்சியில எந்த ஒரு குறைவும் இல்லை. பிள்ளை இல்லைங்கிற ஒரு குறை இருந்தாலும் இல்லறத்துல மகிழ்ச்சி குறையல. அவர் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் 9ஆம் வசனத்துல 8ஆம் வசனம் அப்படி இருக்க, சகரியா தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சந்நிதியில ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற ஒரு பணி ஆசாரிய வகுப்புல 2 பேரும், அதாவது இல்லறத்தில் ஈடுபடும் போது அவருடைய பணி நிறைவேறப்படுகிறது. எந்த மன குறைவும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் இல்லற வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷமா சகரியாவும் எலிசபெத்தும் ஈடுபடுகிறார்கள். இந்த தம்பதியை நம்ம ஆபிரகாம் சாராளுக்கு ஒப்பிடலாம். ஆபிரகாம் சாராளை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அழைத்தார், தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தார். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய இல்லற வாழ்க்கைய தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய தரிசனத்தின்படி அவர்கள் தங்களுடைய இல்லற வாழ்க்கை அமைத்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஆபிரகாம் ஒரு நாள் இப்படி தேவனை பார்த்து கேட்டான், எனக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னார். சாராள் மூலமாக நான் உனக்கு உன்னுடைய வித்தை நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு 3 வகையான தரிசனங்களை கொடுத்தார். வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பாரு, கடற்கரையின் மணலை எண்ணிப்பாரு, பூமியின் தூளை ஒன்னால எண்ண முடியுமா, அப்படி உன் சந்ததி இருக்கும். 3 விதமான தரிசனத்தை கொடுத்தார். அவனுடைய வாரிசுக்கு 3 தரிசனம் கொடுத்தார். நட்சத்திரங்கள், கடற்கரை மணல், பூமியின் தூள். அப்படி அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவர்கள் 75 வயது ஆபிரகாமுக்கு,
சாராளுக்கு ஒரு 10 வயது கம்மி. ஆண்டவரை அறிந்த பிறகும் தேவனுடைய தரிசனத்தை பெற்ற பிறகும் அவர்கள் பிள்ளை இல்லாது இருந்தார்கள். அந்த குறை இருந்தது, உடனே அது நிவர்த்தியாகவில்லை. ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும், இல்லற வாழ்க்கையில குறைவில்லாதது இது இல்லறம் கிடையாது. அது பரலோகத்துல தான் அது நமக்கு கிடைக்கும். நம்ம தேவதூதர்களை போல இருப்போம். பூமியில கணவன் மனைவி குறைவோடு இருப்பது இயல்புதான். ஆனால் அந்த குறைவு ஆசீர்வாதமாக மாற்றப்படும். எப்போது என்றால் தேவனுக்கு காத்திருப்பதில். கணவனும் மனைவியும் பிரியாமல் ஒருவரை ஒருவர் நேசிப்பதில், ஒருவரை ஒருவர் இன்னும் அரவணைத்து கொள்ளுவதில் நம்ம தீவிரமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இணைத்தவர் நம்முடைய குறைவை மாற்ற வல்லவர் என்று காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிறவர்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். அவசரப்படுகிறவர்கள் சண்டையிட்டு கொண்டு குறை சொல்லி கொண்டு புகார் பண்ணி கொண்டு எரிச்சலோட என்ன செய்தாலும் திருப்தி இல்லாமல் எல்லாவற்றுக்கும் விரல் நீட்டி குற்றப்படுத்தி காயப்படுத்தி ஒருவரை ஒருவர் நிம்மதியற்றவர்களாக மாற்றி கடைசியில் பிரிஞ்சு போயிடுவாங்க. இல்லறம் திருமணம் பிரிந்து போவதற்கு அல்ல, இணைந்து வாழ்வதற்கு. எல்லா சந்தர்ப்பத்திலும் இணைந்து வாழ்வதற்கு. எதுவரை? மரணம் நம்மை பிரிக்கும் வரை. பிரியமானவர்களே, இந்த சகரியா எலிசபெத் தம்பதி ஒரு நல்ல அற்புதமான தம்பதி. நீங்க யோசேப்பு மரியாள் தம்பதி முரண்பாடான ஒரு திருமணம் வெற்றியான திருமணமாய் மாறியது. இந்த திருமணம், இந்த தம்பதி எப்படி சொல்லலாம்னா வெறுமையான ஒரு திருமண வாழ்க்கை. ஆனால் கர்த்தரை நம்பி காத்திருந்ததுனால அவர்கள் முதிர் வயது வரைக்கும் ஒருவரை ஒருவர் நேசித்து பிள்ளை இல்லாத அந்த குறைய அவர்கள் பெரிதாக எடுக்காம தங்களுடைய இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிச்சதுனால அந்த குறைவான திருமணம் நிறைவான திருமணமா இன்றைக்கும் பேசுகின்ற ஒரு திருமண வாழ்க்கையா மாறிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம இந்த பூமியில ஒன்றையும் கூட்ட முடியாது, ஒன்றையும் குறைக்க முடியாது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய சரீர அளவுல ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. கவலைப்படுகிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் நடக்காது. ஆனா கர்த்தர்ல மகிழ்ச்சியா இருந்தோம்னா, கவலைகளுக்கு மத்தியில, குறைவுகளுக்கு மத்தியில, இல்லாமைகளுக்கு மத்தியில, எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில, இல்லற வாழ்க்கையில நாம ஒருவரை ஒருவர் கர்த்தர் தந்த பரிசு, கணவன் மனைவி, எனக்கு என்னுடைய மனைவி கர்த்தர் தந்த மிகப்பெரிய பரிசு, என்னுடைய கணவன் மிகப்பெரிய பரிசு, தேவனோட இந்த கணவனும் மனைவி நானும் அவரும் இணைந்து வாழணும். அவர் நடுநாயகராய் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் நடுநாயகராய் இருக்கிறார், என் குறைவை மாற்றுவார் என்று காத்திருந்தா வேலைக்கு போறதுல சிக்கல் இருக்காது, வீட்டுக்கு வந்தா சண்டை இருக்காது. குறைவு இருந்தாலும் சந்தோஷத்திற்கு, மகிழ்ச்சிக்கு, சமாதானத்திற்கு குறைவு இருக்காது. பிரியமானவர்களே, இந்த எலிசபெத்து, இந்த சகரியா தம்பதியினர் முதிர் வயதிலும் பிள்ளை இல்லாதிருந்தும் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த 2 வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க. அவருடைய இல்லற வாழ்க்கையில பிள்ளை இல்லாத அந்த குறை அவருடைய மகிழ்ச்சிக்கு தடையா இல்லை. உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில, குறிப்பா இளம் தம்பதியருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு தடையா இருக்கிறது எதுன்னு பாருங்க. தேவையா, எதிர்பார்ப்பா, இல்லாமையா? எதுவா இருந்தாலும் நம்முடைய மகிழ்ச்சிக்கு அது தடையா இருக்கக்கூடாது.
ஏன்னா சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை திருமணத்துல இணைத்திருக்கிறார். சர்வ வல்லமுள்ள கர்த்தர் நம்மை திருமணத்துல இணைத்திருக்கிறார். நம்முடைய தேவைய, நம்முடைய எதிர்பார்ப்ப, நம்முடைய இல்லாமைய, நம்முடைய எந்த சூழ்நிலைமையும் அவர் மாற்ற முடியும். சர்வ வல்லவர். காத்திருக்கிறவர்கள் தான் ஜெயம் பெறுவார்கள். அவசரப்படுகிறவர்கள் பிரிந்து சென்று விடுவார்கள். அவசரப்படாமல் கர்த்தர் தந்த திருமண வாழ்க்கையில மனநிறைவோட வாழ நம்ம கற்றுக்கொள்ளுவோம். இங்கே இவர்கள் முதிர் வயதாய் இருக்கையில் இவர்களுடைய நம்பிக்கை அற்று போகாமல் இவருடைய குறைவு நிறைவாக மாற்றப்படுகிறது. பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்றாரு, தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று சகரியாவுக்கு தரிசனமானான். சகரியா ஆலயத்திற்குள்ளே இருக்கிறார், தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு முதிர்ந்த வயது, அவருடைய மனைவி வீட்டில் இருக்கிறாள். இவனுடைய இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. அங்கே தேவன் பிரசன்னமாகி இருக்கிறார். இருவரும் இணைந்து வாழுகிறார்கள். உலகத்திற்கு அது வெறுமையான வாழ்க்கை, ஆனால் அவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. கர்த்தர் அந்த வாழ்க்கையை பூத்து குலுங்க பண்ணுகிறார். இப்போ பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்போ சகரியாவும் எலிசபெத்தும் பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினாங்க. உங்க வாழ்க்கையில எந்த குறைவா இருந்தாலும், எந்த ஒரு தேவையா இருந்தாலும், இல்லாமையா இருந்தாலும், இல்லறத்துல மகிழ்ச்சியை கெடுக்கிற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சர்வ வல்லவரை, இணைத்து வைத்தவரை நோக்கி கூப்பிடணும். உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு தடையா யார் இருந்தாலும், எது இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அந்த சூழ்நிலையை மாற்ற சர்வ வல்லவரால் ஆகும். நீங்க ஒருவருக்கொருவர் புகார் பண்ணி, சண்டையிட்டு, வாக்குவாதம் பண்ணி அதை நிறைவேற்ற அந்த சூழ்நிலையை மாற்றிடலான்னு முயற்சி எடுக்க வேண்டாம். அதை மாற்ற முடியாது. அவர் கொடுக்கலன்னா நீங்க பெற முடியாது. பரத்திலிருந்து ஒன்று வரலன்னா உங்க இல் வாழ்க்கையில நீங்க எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. திருமண வாழ்க்கையில ஆண்டவர் காத்திருப்போருக்கு அவர்களுடைய விசுவாசத்தின்படி அதை அவர்களுக்கு சீக்கிரமாகவே கொடுக்கிறார். இந்த கொடுக்க போகிற அந்த அந்த விண்ணப்பத்தினுடைய பதில் அதனுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல், அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து, அதனுடைய மகிமையை பொறுத்து அது தாமதமாகலாம். இங்கே யோவான் ஸ்நானகன் பிறக்க சகரியாவும் எலிசபெத்தும் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. ஈசாக்கு பிறக்க ஆபிரகாமும் சாராளும் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி பிறக்க அன்னாளும் எல்கானாவும் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியது. தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியில உங்களுடைய இல்லற வாழ்வை கொண்டு உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தால் அதற்கான கிரயத்தை நீங்க செலுத்தி தான் ஆகணும். அவமானத்தை, நிந்தைய, இவைகளை இன்னும் பார்த்தீங்கன்னா பலவிதமான நெருக்கடிகளை நம்ம சந்தித்து தான் ஆகணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில சகரியா எலிசபெத்தினுடைய இல்லற வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கையாக மாறினதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய இல்லற வாழ்க்கை தேவனை மையமாக வைத்த வாழ்க்கை. இன்னும் நாளைக்கு நம்ம தொடர்ந்து சகரியா எலிசபெத்தினுடைய இல்லற வாழ்க்கையை பார்ப்போம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லறத்தில் பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. உலகத்தில் இல்லறத்தில் பாடுகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. இதை மறந்து போக வேண்டாம். ஆனால் அவைகளை எல்லாம் மாற்ற சர்வ வல்லவராலே ஆகும். அவரிடத்துல நம்ம காத்திருந்து ஜெபித்து விண்ணப்பித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சகரியாவும் எலிசபெத்தும் பிள்ளைக்காக பல வருடங்கள் காத்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அந்த குறைவை நீக்கி அவர்களை நிறைவான ஒரு இல்லற வாழ்க்கைக்கு உள்ளாக நடத்தினார். பிரியமானவர்களே, எத்தனையோ குடும்பங்கள் இல்லறத்தில் சிக்கல்களுக்குள்ளே இருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி கொடுங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் நண்பர்களிடத்தில், இன்னும் உங்களுடைய சபையில் இருக்கிற மற்றவர்களுக்கும் இந்த இல்லறம் சார்ந்த இந்த தியானங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்க. அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புரிதல் ஏற்பட்டு அவர்களுக்குள்ளே இருக்கிற குறைவுகள், சிக்கல்கள், இன்னும் பார்த்திங்கன்னா தடைகள், இன்னும் பார்த்திங்கன்னா சாபங்கள், இவைகளை மாற்ற சர்வ வல்லவராலே ஆகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காமை துதிக்கிறோம். சகரியா எலிசபெத்து என்ற இந்த அருமையான தம்பதியை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த வெறுமையான வாழ்க்கை ஆண்டவரே கர்த்தாவே நிறைவான வாழ்க்கையாக மாற்ற உம்மாலே ஆகும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற வெறுமை, ஆண்டவரே எங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே குறைவு எதுவாயிருந்தாலும் என்னுடைய இல்லற வாழ்க்கையில் அவைகளை நீக்கி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து உமக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தேங்க்யூ.